இன்றைக்கும் கூட ஆண்டவராகிய இயேசுவை ஏன் சிலுவையில் அறைந்து அவர் கொலை செய்யப்பட்டார் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, ஆண்டவர் நிறைய அற்புதங்கள் செய்தார், ஆண்டவர் நிறைய சுகப்படுத்தினார், நிறைய அற்புத அடையாளங்களை செய்தபடினால அவர் மேலே பொறாமைப்பட்டு அவர் என்ன பண்ணிட்டாங்க, கொலை செய்தார்கள் என்று சொல்லி நினைக்கிறாங்க. ஆண்டவரை கொலை செய்கிறதுக்கு எந்த மனுஷனுக்கு என்ன கிடையாது, அதிகாரம் கிடையாது. ஆண்டவரை பொறாமைப்பட்டு பொறாமையினால ஆண்டவரை கொலை செஞ்சுட்டாங்க, அவர் அதை ஓவர்டேக் பண்ணுறதுக்காக உயிரோடு எழும்பினார் அப்படிங்கிற மாதிரியான தவறான புரிந்து கொள்ளுதல் அவர்களுக்கு இருக்கிறது. ஆண்டவரை கொலை செய்கிறதற்கு யாருக்கு அதிகாரம் இல்லை. அதை மாதிரி ஆண்டவர் உயிரோடு எழுந்துதான் தன்னை கடவுள் என்று நிரூபிப்பதற்கும் அவருக்கு அவசியமும் இல்லை. அப்போ ஆண்டவர் எதற்காக சிலுவையில் மரித்தார் அப்படின்னா, அவரை யாரும் பிடிச்சு சிலுவையில் அறையல, அவர் தாமே சிலுவை மரணத்தை தெரிந்து கொண்டார். எதற்காக தெரியுமா? உங்களையும் என்னையும் விடுவிப்பதற்காக. எல்லாருக்கும் இது தெரியும், ரட்சிப்பதற்காக இயேசு மரித்தார். ஆனால் இது நம்ம வெறும் ஒரு பொது கண்ணோட்டத்தோடு என்ன பண்ணிடுறோம், அணுகிக் கொள்கிறோம். அது தவறு. எப்பவுமே ஒவ்வொரு இண்டிவிஜுவல், ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளேயும் ஒரு ஆழமான ஒரு வைராக்கியம், விசுவாசம், ஒரு ஸ்பரிசம் இருக்கும். என்ன தெரியுமா? இயேசு எனக்காக என்ன பண்ணினார், எனக்காக, என் ஒருவனுக்காக சிலுவையை அவர் சுமந்தார், என் ஒருவனுக்காக இயேசு மரணத்தை சந்தித்தார், எனக்காக வேண்டுமென்றே அவர் சிலுவையை சுமந்தார் அப்படிங்கிற அந்த உயரிய கண்ணோட்டம் நமக்குள்ள இருக்க வேண்டும். அந்த எண்ணங்கள் இருந்தாலே நம்முடைய ஜெபமுடைய ஸ்டைலே மாறி போகும். நம்முடைய பிரச்சனைகளை, பாடுகளை நாம் போய் ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபிக்கிறோம் அப்படின்னா, சிலருக்குள்ள ஒரு விசுவாசம், என்ன விசுவாசம்னா, கர்த்தர் சர்வ வல்லவர், அவர் இந்த காரியத்தை எனக்கு செய்வார், அதனால் நான் ஜெபிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பொது கண்ணோட்டத்தோடு என்ன ஆயிடுறீங்க, போயிடுறீங்க. அது வந்து சரியான அணுகுமுறை அல்ல. கர்த்தர் சர்வ வல்லவர் தான், கேட்கிற யாவருக்கும் பதில் தருகிறவர். இன்னும் சொல்லப்போனால் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் அவர் என்ன பண்ணுறாராம், உணவு கொடுக்கிறார். உங்களை அந்த காக்கை குஞ்சுவோடு ஒப்பிட்டு பார்த்து தேவன் சர்வ வல்லவர் எனக்கு செய்வார் அப்படிங்கிற பொது கண்ணோட்டத்தோடு என்ன பண்ணிடாதீங்க, ஆண்டவர் அணுகாதீங்க. இயேசு எனக்கு அப்பாவா இருக்கிறார், தேவன் எனக்கு தகப்பனா இருக்கிறார், எனக்காக உயிரையே கொடுத்தவர் இதை எனக்கு செய்து கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு பர்சனல் ஃபெல்லோஷிப், ஒரு தனித்துவ ஐக்கியத்தோடு, ஒரு தகப்பன் பிள்ளை அன்போடு அவரிடத்துல என்ன பண்ணுங்க, நீங்க போய் பாருங்க, உங்களுடைய ஜெபம் ஸ்டைலே என்ன ஆயிடும், மாறி போய்விடும். இல்லைனா என்ன பண்ணுவோம், ஆண்டவரே சர்வ வல்லவரே நீர் செய்ய முடியும், உம்மால் ஆகும் அப்படிங்கிற அந்த ஃபார்மல் ப்ரேயர்லே நம்முடைய ஜெபம் என்ன ஆகுது, முடிந்து போகிறது. உங்கள் பிள்ளைங்க வந்து உங்ககிட்ட கேட்குறாங்க, சில காரியங்களை கேட்குறாங்க. அது ஒருவேளை உங்கள் சக்திக்கு மிகுந்ததாக இருந்தால் கூட அதை முயற்சி எடுத்து பார்ப்பீங்க. அதை செய்யலைனா கூட உங்களுக்கு என்ன இருக்கும், வருத்தம் இருக்கும். செய்ய முடிஞ்சிருச்சு அப்படின்னா எப்படி, கண்டிப்பாக செய்து விடுவீர்கள். உங்கள் பிள்ளை உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கும்போது அதை செய்வதில் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு செய்வதற்கு ஒரே காரணம் தான். ஏன் தெரியுமா? உங்களுக்கு செய்ய முடியுங்கிறதுனால அல்ல, நீங்கள் அவர்களுக்கு பெற்றோராக இருக்கிறபடினால் என்ன பண்ணுறீங்க, செய்கிறீர்கள்.